காட்சியும் பார்க்குறோம், நேரலை காட்சிகளை நேர்களுக்கு விளக்கிடலாம். உங்க ஆசிரியர் திரு குருமூர்த்தி அவர்களுடைய இல்லத்துக்கு திரு அமித்ஷா வரக்கூடிய காட்சி, அங்கே அதற்காக பாதுகாப்பு பந்தோபஸ்து அதிகாரிகள்லாம் அங்கே தயாராகக்கூடிய காட்சிகளை பார்க்கின்றோம். இன்னும் வரல, வரத்துக்கான சமிகைகளில் நம்ம பார்க்கின்றோம். திரு அமித்ஷா அடுத்து வரக்கூடிய இடம் திரு குருமூர்த்தி, துக்ளக் ஆசிரியர் ஆடிட்டர் திரு குருமூர்த்தி அவர்களுடைய இல்லத்துக்கு தான் வருகிறார். அதற்கு பிறகு ஐடிசி கிராண்ட் ஷோலால பத்திரிகையாளர் சந்திப்பு நடைபெற போகுது. ஸோ பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்துறாரு இல்லை, அங்கே மைக்கெல்லாம் போடப்படுறதை பார்க்கின்றோம். ஏதோ அனௌன்ஸ் ஆக போகுது தொண்டர்களுக்கோ நாட்டுக்கோ இல்லை பத்திரிகையாளர்களுக்கோ. என்ன மாதிரியான அனௌன்ஸ்மெண்ட்ஸ் வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்க? திரு அமித்ஷா தரப்பில் பாரதிய ஜனதா கட்சி வளர்ந்து கொண்டிருக்கிறது, வாக்கு வங்கி அதிகரித்து இருக்கிறது என்கிற அந்த உற்சாகத்தை ஊட்டுவதோடு தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி என்று சொல்லுவதன் மூலம் திரும்ப திரும்ப பாரதிய ஜனதா கட்சி அதனுடைய வலிமைக்கேற்ப தொகுதிகளை நிச்சயமாக இந்த முறை கேட்டு பெறும். அதே போல சென்ற முறை அதிமுக தண்ட தொகுதிகளை பாஜக தலையில் கட்டியதை போல இந்த முறை கட்ட முடியாது என்பது போன்ற சில தெளிவுகள் நமக்கு பாரதிய ஜனதா வட்டாரங்களில் இருந்து கிடைக்கிறது. அதுபோல திராவிட முன்னேற்ற கழக அரசு இங்கே வைக்கக்கூடிய விமர்சனங்களுக்கு நேரடியாக கடுமையான பதிலை திரு அமித்ஷா அவர்கள் தெரிவிக்கக்கூடும் என்றும் நான் எதிர்பார்க்கிறேன். ஏனென்றால் அவர் கிடைக்கிற வாய்ப்புகளை எல்லாம் அவரும் சரி, பாரத பிரதமர் அவர்களும் சரி, மத்திய நிதியமைச்சரும் சரி, 3 பேரும் திராவிட முன்னேற்ற கழகத்தில் வைக்கின்ற இங்கே திரும்ப திரும்ப வைக்கின்ற குற்றச்சாட்டுகளை வன்மையாகவும் திண்மையாகவும் மறுத்து வருகிறார்கள். அதை மீண்டும் ஒரு முறை திரு அமித்ஷா அவர்கள் இன்றைக்கு மேற்கொள்ளக்கூடும் என்று நான் பார்க்கிறேன். உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் தெனாலிராமன் தினமும் மாலை 6 மணிக்கு காண தவறாதீர்கள்.